நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டம் இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் சர்மா ஒலி அழைப்பு விடுத்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இரண்டாவது நாளாக நேபாளத்தில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரித்தா. நேபாளத்தினுடைய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் அந்த நாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் என ஒன்று திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முதல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் இதுவரை 19 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை திரும்ப பெறப்பட்ட போதிலும் அந்த போராட்டம் என்பது இரண்டாவது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக போராட்டக்காரர்கள் குறிப்பிடும் போது பிரதமர் பொறுத்தவரையில் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பிரதமருடைய ஊழலை மறைக்கக்கூடிய வகையிலும் கருத்து சுதந்திரத்தை எதிர்க்கக்கூடிய வகையிலும் இந்த நடவடிக்கையை பிரதமர் ஓலி எடுத்திருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து இரண்டாவது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக நேபாள அமைச்சர் பிருத்வி சுப்பா குருங் இல்லத்திற்கும் நிதியமைச்சர் விஷ்ணு பவுடலுடைய வீட்டின் மீதும் கற்களை வீசியும் தீ வைத்தும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த நீடித்து வரக்கூடிய போராட்டத்தை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையிலும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அந்த பிரதமர் சர்மா ஓலி அழைப்பு விடுத்திருக்கிறார். நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டம் இரண்டாவது நாளாக நீடித்து வரக்கூடிய சூழலில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் சர்மா ஓலி அழைப்பு விடுத்திருக்கிறார். நிலைமையை கண்காணித்து முடிவு காண்பதற்கான அனைத்து கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கக்கூடிய நேபாள பிரதமர் சர்மா ஓலி மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தற்போது நிலவக்கூடிய இந்த கடினமான சூழலில் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என நாட்டு மக்களுக்கு அந்நாட்டினுடைய பிரதமர் சர்மா ஓலி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இரண்டாவது நாள் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களுடைய கவனம் முழுவதும் அமைச்சர்களுடைய பக்கம் திரும்பி இருக்கிறது. அவர்களுடைய இல்லங்களின் மீது கற்களை வீசியும் தீயிட்டு கொளுத்தியும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கு. பிரதமர் சர்மா ஓலி பதவி விலக வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை போராட்டக்காரர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை கலந்து ஆலோசித்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் அமைதியான சூழல் திரும்புவது தொடர்பாகவும் இன்றைய தினம் மாலை முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய பிரதமர் கடினமான சூழலில் அமைதியாக இருக்க நாட்டு மக்களுக்கு வேண்டுகோளையும் விடுத்திருக்கின்றார். கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். நேபாள தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் தொடர்பான மேலதிக விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு வரலாம். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நேபாளத்தில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை எதிர்த்து நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகக்கூடிய வரையில் தன்னுடைய போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அந்த நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் திரளாக பங்கேற்று குரல் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பரவுவதை தடுக்கவே, கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கவே இது போன்ற நடவடிக்கைகளை அந்த நாட்டினுடைய அரசு எடுத்திருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் எதற்காக வெடித்தது என பார்க்கும்போது நேபாளத்தினுடைய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்படாத சமூக வலைதள நிறுவனங்கள் அனைத்தும் 7 நாட்களுக்குள்ளாக பதிவு செய்ய வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி அந்த அரசு உத்தரவு பிறப்பித்தது. குறிப்பாக நேபாள அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின் அடிப்படையில் ஆகஸ்ட் 28 முதல் சமூக ஊடக நிறுவனங்கள் பதிவு செய்ய 7 நாட்கள் கால அவகாசமும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த காலக்கெடு முடிவடைந்த போதிலும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட
பல்வேறு முக்கியமான தளங்கள் தன்னுடைய விண்ணப்பங்களை எதுவும் வழங்கவில்லை. எனவே அதனை காரணமாக கொண்டு பதிவு செய்யப்படாத தளங்களுக்கு அந்த நாடு தடை விதிப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கு எதிராக நேற்று முதல் தற்போது வரை இந்த 20 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஜென்கிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி அரசினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்கவும், கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக கூறி இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் அந்த நாட்டினுடைய தலைநகரம் காத்மண்டுவில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தினுடைய வளாகத்தின் நுழைவு வாயிலை சூறையாடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். 2வது நாளாக இன்று நீடிக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசி விரட்டி அடிக்கக்கூடிய போலீசார் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாள அமைச்சர் பிருத்வி சுப்பா குரும் வீட்டிற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சர் விஷ்ணு பவுடேலின் வீட்டின் மீதும் போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2வது நாள் நீடிக்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தாலும் கூட நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டு உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாள் போராட்டம், இளைஞர்களுடைய போராட்டம் தற்போதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். Halo. Al boca de ese